ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரோட விலையும் ஜாஸ்தி, லலிதால மட்டும்தான் கம்மிங்கிற மாதிரி இருக்கே. நான் லலிதால தான் வாங்கணும்னு சொல்லல. எங்க எஸ்டிமேட் ஸ்லிப்பையும் நகை போட்டோவையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம், உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். புத போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது என்ன? 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு என்ன செய்யும்? உனக்கு என்னப்பா, கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. காரணம், 11ஆம் இடத்திலே லாபசனி வருகிறார். 10ஆம் இடத்து சனி 11க்கு வருகிறார். நல்ல விஷயங்க. இந்த லாபசனி என்னப்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த காரியங்களிலும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, வெற்றி மேல் வெற்றியை தருகிறார் இந்த லாபசனி. தொழிலில் ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணுறதே இந்த லாபசனி தான். இப்போது இந்த லாபசனியோட சேர்ந்து யார் யார் வராங்க? ஃபஸ்ட்டு 1 6 கூடிய சுக்கிர பகவான் 11க்கு வருகிறார். சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உச்சம் பெறுகிறார். இவர் ராசிநாதன். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நண்பர்களே, யாருக்கெல்லாம் ராசிநாதன் உச்சமடையும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லுது. 6 ராசிநாதன் உச்சம். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 6 கூடிய உச்சம். அதே மாதிரி 2 5 கூடிய புத பகவான் 11 இருக்கிறார். புதன் யார் உங்களுக்கு 2 5 கூடிய என்பதால் தனாதிபதி யோகாதிபதி. தனாதிபதி யோகாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தனமும் யோகமும் தருபவர். லாபத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப லாபமாக மாறப்போகிறது. நிறைய பணவரவுகளை தரப்போகிறது போன்ற விஷயங்கள்லாம் நல்ல விஷயம். அடுத்ததாக 2 5 கூடிய புத பகவானை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் வராங்க? சூரிய பகவான் வருகிறார். 4 கூடியவன். 4 கூடியவனே 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக ப்ரொமோஷன் நீங்கள் தான். அண்ணே தெரியுமாண்ணே, என்ன சொல்லுங்கள், நம்ம பாஸ் பேப்பர் போட்டாராமே, பாஸ் பேப்பர் போட்டாரா? ஆமாண்ணே, நம்ம கம்பெனிக்கு பதிலாக இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது? என்னண்ணே நீங்கள் இதுக்கு போய் அடிச்சிரு, அடுத்த டீம் லீடர் நீங்கள் தான் பேசிக்கிறாங்க. நான் தான் பேசிக்கிறாங்க, என்ன என்னையை தேடுறாங்க? அடுத்த டீம் லீடர் திடீர்னு உங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் போஸ்டிங்கே வந்துடும். நண்பர்களே, அந்த நேரமும் காலமும் கூட வந்துட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு நடைபெற வேண்டியதெல்லாம் தன்னால் நடக்கும். யாரும் ப்ரெஷர் பண்ணவே வேண்டாம், அது அதுவாக நடக்கும். 4 கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்ததாக வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, புதன், சூரியன், அவரை தொடர்ந்து வந்த சுக்கிரன், இவங்க எல்லாரையும் தொடர்ந்து ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் ஏற்படுகிறது. அடுத்து 10ஆம் இடத்துல யார் இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவர் இருக்கார், ராகு பகவான் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த 10ஆம் இடத்து ராகு தரப்போகிறார். ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் ராகு பகவான் 10 பார்த்துக்கிறார், ஒரு பக்கம் 11ஆம் இடத்துல 4 கூடிய சூரியனும், அதே மாதிரி உங்களுக்கு 7 கூடிய செவ்வாயும் வரப்போகிறார்கள். இப்போதைக்கு 2 5 கூடிய புதன் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிற நல்லா இருக்குது, அது சொல்லியிருந்தேன். 4 கூடிய 11ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஒரு பக்கம் சோலார் லேம்ப் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க, சோலார் லைட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நேரம். சில பேர் ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணுறவங்க, அரசியலில் புகழ்பெற்றவங்க, தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல எத்தனை பேர் தாண்டி வேறு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா,
ராசிநாதன் சுக்கிரனே உச்சம், இந்த ராசிநாதன் வேற. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ராசிநாதன் உச்சமாகும்போது எடுத்த காரியம் எதையும் செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வருகிறது, பெண்கள் ஆதரவு கிடைக்குது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி, உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருடைய ஆதரவு போன்றவையெல்லாம் கிடைக்கிறது. ரொம்ப நல்ல நேரங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக சூப்பரான விஷயம் என்ன, எல்லாருமே 11ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் மாமனாரோட லடாய், உங்கள் மாமனாரோட பிரச்சனைகள், மாமனார் கூட நீங்கள் வந்து 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேசும்போது பேச்சுவார்த்தைகள் ஜாக்கிரதையாக பேசுங்க. 11ங்கிறது உங்களுக்கு வந்து வெறும் லாபஸ்தானம் மட்டுமல்ல, நண்பர்கள்னு பேர். அதனால் நண்பர்களோட நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக போங்க. அதே மாதிரி தேவையற்ற நண்பர்களுடைய தேவையற்ற பிரயாணங்களை தவிருங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நண்பர்களே, நான் கூட மலேசியா சிங்கப்பூர்லாம் போனால் ஒரு 2 நாள் போனோம், ஒரு நாள் அடுத்த நாள் கிளம்பி வந்துடணும். நமக்கு தான் இங்கே வந்து டைம் வேஸ்ட்டு என்பதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த ஊரில் பிழைக்கிறீங்களோ அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னா ஆஸ் ஏர்லி as பாசிபிள் சீக்கிரம் வந்து பார்த்துக்கணும். சில பேர்லாம் கடையை மூடிட்டு போனாங்கன்னா ஒரு வாரம் டூர் போயிட்டு 10 நாள் கழித்து கடையை திறந்தால் வர்ற கிளைண்ட் எல்லாம் போயிடுவாங்க. சரி, அந்த மாதிரி நேரம் இது. 11ஆம் இடத்துல பணம் வரும் பொழுது உங்கள் மனசு 2 தூண்டும். ஒன்று, வந்த பணத்தை வச்சு ஜாலி பண்ணலாம், இன்னொன்று பணத்தை வச்சு டெவலப் பண்ணலாம். புத்திசாலிகள் என்ன செய்வாங்க, 2வது விஷயம் தான் பண்ணுவாங்க. இருக்கிற பணத்தை யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் பிஸியாவாங்க. ஒரு வெற்றி என்பது அடுத்த வெற்றிக்கான நுழைவுச்சீட்டு, அதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். அடுத்த வெற்றி இதை பிடிச்சிக்கிட்டே ஏறணுமே தவிர இருக்கிறதெல்லாம் சுவாகா பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரக்கூடாது. நிறைய கம்பெனிஸ் பண்ணுற தப்பாக தான், அதை நீங்கள் பண்ணாதீங்க. 11ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது ராங் ஐடியாஸ் வரும். அண்ணே, நம்ம வந்து பசுமாட்டு சாணத்துலேருந்து மீத்தேன் எடுக்கலாண்ணே, வேண்டாம்ப்பா. தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். என்ன தொழில் தெரியாதோ அந்த ரிஸ்க்கை எடுக்கிறது மடத்தனம். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மையாக நடக்க போகிறது, நிறைய அதிர்ஷ்டங்கள் கைகூட போகிறது. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஒரே விஷயம் என்னென்னா, கிடைச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருங்க. பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கூடைய சூரிய பகவான் 11 இருக்கிறதுனால அரசியல் வாய்ப்புகள்லாம் கூட தேடி வரும். எல்லாமே நல்லா இருக்குது. பணத்தை விரயம் பண்ணாமல் ஒரு கடை நல்லா போய்ட்டுன்னா 2வது கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடையிலேருந்து அவுட்புட்டை எடுத்து இந்த காசை வச்சு செலவு பண்ணுங்கள். இதுக்கு ஒரு கடன் வாங்காதீங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. கடன் வாங்க தூண்டும், தேவையற்ற செலவுகளை தூண்டும். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.